நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சென்டிமெண்டா பார்த்திருப்பார் போல விஜய். ஜோசப் விஜய், ஜோசப் காலேஜ் அப்படின்றதுனால, அந்த ஜோசப் காலேஜ்ன்றதுனால ஒருவேளை இங்க நடத்தணும்னு நினைச்சிருக்கலாம். நீங்க இப்படி யோசித்து பாருங்க. இந்த தொகுதியில, திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய்க்கு பதிலா பாஜக ஜெயிச்சிடுச்சு. அந்த பாஜக எம்எல்ஏ அவர் மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும், அதனால உங்களுடைய கல்லூரி வளாகத்தை கொடுங்க, நான் இங்க 5000 பேரை மட்டும்தான் நான் கூப்பிட்டு அவங்களுக்கு வச்சு எல்லா வசதிகளையுமே செஞ்சு நான் அமைதியா நல்லபடியா நடத்திடுவேன் அப்படின்னு கேட்டிருந்தா, இந்த பாஜக எம்எல்ஏக்கு இந்த கல்லூரி இப்ப இடம் கொடுத்திருப்பாங்களா? இப்போ ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கும்போது திருச்சியில எந்த இடத்துல வேணும்னாலும் அவங்க நடத்த முடியும். கேள்வி கேட்கறதுக்கு எவனுமே கிடையாது. இப்போ ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்கள பகைச்சுக்கிட்டு எல்லாம் இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல், நிர்பந்தம் இருக்கு. அந்த மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணாங்களா? இல்ல உண்மையிலேயே விஜய் இப்ப ஜோசப் விஜய், அதனால நம்ம மைனாரிட்டி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அதனால நம்ம ஆதரிக்கணும், அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு போனாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ரொம்ப சீரியஸா நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த டைம் இப்போ ஜூன் மாதம், மே மாத எண்டுல, ஜூன் மாத பிகினிங்ல இது அட்மிஷன் நடக்கக்கூடிய டைம். அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் நம்ம பிள்ளைக்கு இடம் கிடைச்சிடாதா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட மக்கள் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம், நேரம் இது. பள்ளியிலையும் சரி, கல்லூரியிலையும் சரி, பேருக்கு இடைஞ்சலை தரக்கூடிய விதத்துல இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த கல்லூரி நடத்தியிருக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அந்த நிகழ்ச்சி ஒரு கல்லூரியில நடந்துச்சு. அரசு நிகழ்ச்சி கிடையாது, ஒரு கட்சியோட நிகழ்ச்சி தான். இந்த கட்சியோட நிகழ்ச்சியை ஒரு கல்லூரியில நடத்த முடியுமா? இதற்கு முன்னாடி அது மாதிரி நடத்துற மாதிரி எதுவும் தெரியல. ஆனா இவருடைய ஒரு முதல்வர் தான், இருந்தாலும் தன்னுடைய கட்சி, சொந்த கட்சியோட நிகழ்ச்சியை கல்லூரியில நடத்துறதுக்கு கல்லூரி நிர்வாகம் எப்படி அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது. என் ஊர்ல ஒரு பள்ளி இருக்கும். அங்க பெரிய மண்டபங்கள்லாம் இல்லாததுனால அந்த பள்ளியில இருக்கக்கூடிய கிரவுண்ட்ல ஏதாச்சும் விஷயம், திருமணம், அது போன்ற விசேஷங்கள்லாம் வைப்பாங்க. அப்ப பள்ளி இருக்கிறனால இங்க வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஃபாதர்களை எல்லாம் பிரச்சனை பண்ணி அங்க எந்த நிகழ்ச்சிகளுமே நடக்கிறது கிடையாது, வெளியெல்லாம் நடத்திக்கிறாங்க, ஏன்னா பள்ளி இருக்கிறதுனால. ஆனா இந்த ஒரு கல்லூரியில கட்சியுடைய நிகழ்ச்சி நடத்துறதுக்கு எப்படி கல்லூரி நிர்வாகம் அனுமதி கொடுத்துச்சு? கல்லூரி நிர்வாகம் அனுமதி எப்படி கொடுத்துச்சு அப்படின்ட்டு கல்லூரி நிர்வாகம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஏன் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். அதாவது இப்ப நீங்க இப்படி யோசித்து பாருங்க. இப்ப இந்த தொகுதியில, திருச்சி கிழக்கு தொகுதியில விஜய்க்கு பதிலா பாஜக ஜெயிச்சிடுச்சு. அந்த பாஜக எம்எல்ஏ அவர் மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கணும், அதனால உங்களுடைய கல்லூரி வளாகத்தை கொடுங்க, நான் இங்க 5000 பேரை மட்டும்தான் நான் கூப்பிட்டு அவங்களுக்கு வச்சு எல்லா வசதிகளையுமே செஞ்சு நான் அமைதியா நல்லபடியா நடத்திடுவேன் அப்படின்னு கேட்டிருந்தா, இந்த பாஜக எம்எல்ஏக்கு இந்த கல்லூரி இப்ப இடம் கொடுத்திருப்பாங்களா? கொடுத்திருக்க மாட்டாங்க. அடுத்து நான் நினைக்கிறேன், எது ஏங்க கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாது? அது ஏன்னா அது முக்கியமான இடத்துல இருக்கு அந்த கல்லூரி. அங்க நிறைய கிரவுண்ட் இருக்கு, மக்கள் வந்துட்டு போறதுக்கான ஆக்சசிபிளா இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு. வேற என்ன வேணும்? அது இப்ப கொடுக்கறதுக்கு என்ன? இப்ப வாடகைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வாடகைக்கு இப்ப எடுத்துக்கலாமே. இப்ப விஜய்க்கு ஃப்ரீயாவா கொடுத்துருப்பாங்க? தெரியல. நான் என்ன நினைக்கிறேன், ஒரு சென்டிமெண்டா பார்த்திருப்பார் போல விஜய். ஜோசப் விஜய், ஜோசப் காலேஜ் அப்படின்றதுனால, அந்த ஜோசப் காலேஜ்ன்றதுனால ஒருவேளை இங்க நடத்தணும்னு நினைச்சிருக்கலாம். இப்போ ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்கும்போது திருச்சியில எந்த இடத்துல வேணும்னாலும் அவங்க நடத்த முடியும். கேள்வி கேட்கறதுக்கு எவனுமே கிடையாது, யாருமே கிடையாது, எவனுமே. சொல்றேன். இல்ல, அதுதான் நான் ஒரு பாயிண்டா வர்றேன். ஒரு பாயிண்டா வர்றேன். இப்ப விஜய் அது காலேஜ் அப்ரோச் பண்ணதுக்கு காரணம் என்னன்றது, நான் ஒருவேளை இந்த சென்டிமெண்டா இருக்கலாம், அதனால விஜய் சைடு தரப்புல இருந்து இந்த காலேஜை கேட்டிருந்திருக்கலாம், இங்க நடத்துறோம் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அப்படின்ற பாயிண்ட சொல்றேன். ஓகே, இது அவங்க சைட்ல இருந்து. இப்போ காலேஜ் சைட்ல அவங்க அதாவது தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய்
திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ, அவரு திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு, தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் போடணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? இல்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணி அவங்க முடிவுக்கு வந்தாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி அவங்க தரப்புல. இப்போ முதலமைச்சர் கேட்கிறாரு, முதலமைச்சர் ஆபீஸ்ல இருந்து இந்த ரிக்வெஸ்ட் வருது அப்படிங்கும்போது அதை மீறி அவங்க என்ன செய்ய முடியும்? ஏன்னா இப்போ ஆட்சிய அதிகாரத்துல இருக்கிறவங்கள நம்பித்தான் கல்லூரிகள்ல பல செயல்பாடுகள் இருக்கு. கரண்ட கட் பண்ணி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உதாரணமா இவர் விஜய் செய்வாருன்னு இல்ல, சப்போஸ் இவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, கரண்ட் இல்ல, தண்ணியை கட் பண்ணி விட்டுறாங்க. இது மாதிரி பல இடங்கள்ல நடந்திருக்கு. இப்போ ஏன்னா ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்கள பகைச்சுக்கிட்ட எல்லாம் இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிர்பந்தம் இருக்கு. அந்த மாதிரி இவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணாங்களா? இல்ல உண்மையிலேயே விஜய் இப்ப ஜோசப் விஜய், அதனால நம்ம மைனாரிட்டி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அதனால நம்ம ஆதரிக்கணும், அவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு போனாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ரெண்டுல எதுவாக இருக்கலாம், ரெண்டுமே கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஒரு கல்லூரி வளாகத்துல ஒரு அரசியல் கூட்டம், இது அரசியல் கூட்டம், அரசு நிகழ்ச்சி இல்ல, இது கல்லூரி நிகழ்ச்சியும் கிடையாது. இது 3 விதம் இருக்கு. ஒண்ணு, கல்லூரியில ஒரு தொடக்க விழா, ஆண்டு விழா, இது கான்வகேஷன், அப்படி ஏதோ ஒரு விழாவை நடத்தி அந்த விழாவிற்கு நீங்க முதலமைச்சரை கூப்பிடுறீங்க அப்படின்னா அது கல்லூரியினுடைய விழா. இரண்டாவது, இது அரசு நடத்தக்கூடிய ஒரு விழா, அரசினுடைய திட்டத்தை மக்களுக்கு அறிவிக்கிறதுக்கான விழா, அதனால நீங்க இந்த இடத்தை கொடுக்கணும் அப்படின்னா அது அரசு நடத்தக்கூடிய விழாவிற்கு கண்டிப்பாக இந்த ஒரு கல்லூரி நிர்வாகத்தை கொடுக்கறதுன்றது சரியான செயலாக கூட இருக்கும். இரண்டாவது, ஆனா இப்ப நடக்கிறது அரசியல் கூட்டம், ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டம். அந்த கட்சியினுடைய கூட்டத்திற்கு இந்த கல்லூரி வளாகத்தை கொடுக்கிறது அப்படின்றது ஒரு கொள்கை அளவுல அவங்க எடுத்திருக்க வேண்டிய முடிவு. பொதுவாக இந்த கல்லூரிகள் எல்லாமே அது இயேசு சபையினர் நடத்தக்கூடிய கல்லூரி, ஜெஸ்விட் ஆர்டர் அவங்க நடத்தக்கூடிய கல்லூரி. அந்த கல்லூரிகள்ல இந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு இடம் கொடுக்கறது இல்ல. பப்ளிக் இதுவே நடத்துறதே கூட ரொம்ப யோசித்து பார்த்து சில விஷயம் அப்பதான் முடிவு எடுப்பாங்க அவங்க நிர்வாகத்துல. இது ஒரு அரசியல் கட்சியினுடைய கூட்டத்தை நடத்துறதுக்கு எடுத்த முடிவு. அதான் அது எப்படி எடுத்தாங்கன்றதான் தெரியல. அதுக்குதான் நான் இந்த பாஜக கேள்வி கேட்டேன். இப்ப பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் கேட்டா கொடுத்துருவாங்களா அப்படின்றது. ரெண்டும் சமந்தான். தாவேக்கான என்ன, பாஜக என்ன, திமுக என்ன, கட்சி தான், கட்சி கூட்டம், அவ்வளவுதான். இதுல ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்லாம் பார்க்க தெரியல. இல்ல அதான் அந்த கன்சிடரேஷன்ஸ் எல்லாம் தான் நம்ம ஏற்கனவே பேசணும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிப்படையில அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். இப்ப என்னன்னா, எனக்கு ரொம்ப இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப சீரியஸா நான் பார்க்கக்கூடியது என்னன்னா, இந்த டைம் இப்போ ஜூன் மாதம், மே மாதம் எண்டுல, ஜூன் மாத பிகினிங்ல இது அட்மிஷன் நடக்கக்கூடிய டைம். அங்க இருக்கக்கூடிய அந்த மாணவர்களும் பெற்றோர்களும் நம்ம பிள்ளைக்கு இடம் கிடைச்சிடாதா, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கூட்ட மக்கள் அலப்பாஞ்சுக்கிட்டு இருக்கிறது, கல்லோலப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இடம், நேரம் இது. பள்ளியிலையும் சரி, கல்லூரியிலையும் சரி, இது மக்களுக்கான, மாணவர்களுக்கான நேரம் இது. இப்போ இந்த டயத்துல நீங்க கல்லூரியை அடுத்து நான் வரப்போற கல்வி ஆண்டுக்கு அந்த கட்டிடங்களை புதுப்பிக்கிறதும் சரி, அந்த இடத்த சுத்தம் பண்றதும் சரி, அந்த இடத்த தயார் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அது ஒரு பக்கம் நடக்கணும், விரைவா நடக்கணும். ஏன்னா இன்னும் 1 வாரம் 2 வாரத்துல ஆரம்பிக்கணும் வேண்டியது இருக்கு. அடுத்து பள்ளி எல்லாம் அங்க உள்ள ஸ்கூலுக்குள்ள, அங்க அந்த கேம்பஸ்க்குள்ள ஒரு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லாமே அங்க இருக்கு, ஹாஸ்டல்ஸ் இருக்கு. இவ்வளவு மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் வரக்கூடியது. சின்னதுல இருந்து 6ஆம் கிளாஸ்ல இருந்து PhD வரைக்கும் அந்த கேம்பஸ்க்குள்ள நடந்துகிட்டு இருக்கு அகாடமிக் ஆக்டிவிட்டிஸ். இது ரொம்ப 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 கிரிட்டிக்கலான டைம், ரொம்ப முக்கியமான நேரம் இது. அவ்வளவு பேருக்கு இடைஞ்சலை தரக்கூடிய விதத்துல இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த கல்லூரி நடத்தியிருக்கணுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா படுது. இந்த நேரத்துல அது அரசு விழாவாகவே இருந்தாலுமே கூட இதை நடத்தியிருக்கணுமா, இது அனுமதிச்சிருக்கணுமா அப்படின்ற அந்த கேள்வி.